ஆதிதிராவிட நலத்துறையில் இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். 8/7/58. அப்படியே படிப்படியாக உயர்ந்து செகண்ட் இயர்லேருந்து எம்ஏ பிஎட் ஆகி மிடில் ஸ்கூல் எச்எம்மாக ஆனேன். அதுக்கு பிறகு கடைசியில் ரிட்டையர்மெண்ட்டில் கொல்லிமலை ஹைஸ்கூலில் போய் இடைநிலை, அதாவது பட்டதாரி ஆசிரியராக நான் பணி ஓய்வு பெற்றேன். நான் பணி ஓய்வு பெற்றது 9/8/1992. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் குப்புசாமி. டிகிரி எம்ஏ பிஎட், புலவர் தனியாக. எம்ஏ பிஎட் வந்து எல்லாமே டிகிரி தான், புலவர் தனி. நீங்கள் தான் முதல் பட்டதாரி? ஆமாங்க. உங்கள் சமுதாயத்திலே? இல்லை, சமுதாயத்தில் தெரியல. பட் ஆனால் வந்து நான், அதாவது 1982 நான் பட்டதாரி ஆனேன். 1982? நான் பிறக்கவே இல்லைங்க. அதான் 82 நான் பட்டதாரி ஆனேன். 92 ரிட்டையர்ட் ஆனேன். ஓ, சரி சரி சரி. ரிட்டையர்ட் ஆகி 32 வருஷம் ஆகுது. ஓ, சரி சரி. 80 வயசுக்கு மேலே 10% வந்து இப்போது இன்றைக்கு வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட்டில் இன்றைக்கி டேட்டு. அப்படிங்களா? 8ங்களா? ஆமாம், 8/8 வந்து இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி 32 வருஷம் ஆகுது. எனக்கு அரசாங்கத்திலிருந்து, அதாவது வந்து அந்த சீனியாரிட்டி பிரகாரமும் வயதாக பிரகாரமும் இப்போ ஏற்கனவே கொடுத்த இதை விட இப்போ 40% அதிகமாக கொடுக்குறாங்க. பசங்களாம் எத்தனை பேருங்க? பசங்க பிள்ளைங்க? எனக்கு பசங்க 4 பேர், பெண்கள் 2 பேர். அந்த பசங்க 2 பேரில் ஒருத்தன் வக்கீலாக இருக்கான். சரி சரிங்க. ஒருத்தன் எலக்ட்ரீஷியன் முடிச்சிட்ருக்கான். இப்போ எங்களுக்கு வந்து நான், அதாவது ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் வந்து கவர்மெண்ட்டில் அனுமதி வாங்கி நான் ஐடி ஆரம்பித்தேன். ஜீவா ஐடிஐ என்று ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு வந்து ஸ்கூலும் ஆரம்பித்தேன். 6th வரைக்கும் கவர்மெண்ட்டில் அங்கீகாரம் வாங்கினேன். இதெல்லாம் இந்த கொரோனா காலத்தில் செயல்படுத்த முடியாதனால அதை நான் விட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து அதனுடைய அந்த வாங்கின நிலம், கட்டிடமெல்லாம் என் கைவசம் இருக்குது. அதோட ஒரு விவகாரம் என்னன்னு சொன்னால், நான் வந்து எப்போவுமே யார் எந்த உதவி கேட்டாலும் நான் எப்போவுமே வந்து செய்கிற மனப்பான்மை உள்ளவன். 2வது, ஒருத்தருக்கு கைரேகை பார்த்து நான் சொன்னேன்னா சரியாக இருக்கும், தவறாத இருக்கும். அதுக்கு காரணம் நான் வந்து 1958 நான் அந்த கைரேகை சாஸ்திரத்தை. சரி, உங்கள் துறவரத்துக்கு காரணம் என்ன? துறவரத்துக்கு காரணமே வந்து இப்போ நம்முடைய வருமானம், என்னுடைய பென்ஷன் வந்து 60,000 வருது. நில வாடகை, வீட்டு வாடகைலாம் கொஞ்சம் ஒரு 12,000 வருது. இதெல்லாம் வீட்லேயே என்கிட்ட வாங்கிக்கிறாங்க. நான் வெளி உலகத்தில் யாருக்காவது செய்யணும், பொது நோக்கத்தோடு நான் வந்து, அதாவது எனக்குடைய வருமானத்தை நான் ஏற்கனவே நம்ம இங்கே கோயிலில் இருக்கிற ஒரு சாமிக்கிட்ட சொன்னேன். நான் ஒரு 10,000 ரூபா மாதம் ஆனால் கொடுக்குறேன், நீங்கள் 10 பேர்த்துக்கு யாராவது செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன, நான் இப்போ எங்கள் வீட்டில் யாரையும் ஏற்றுக்கலை. ஆனால் அவரை பற்றி என்ன சொன்னார்னா, அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன், மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆனால் நான் இந்த கோயிலில் வந்து 10,000 ரூபா நான் கோயிலுக்கு பண்ணுறேன். அது வந்து கோயில் சார்பாகவோ அல்லது இந்த வீடியோ எடுக்கிற ஐயா சார்பாகவோ 10 பேர்த்துக்கு கொடுத்து, அதுக்கு பிறகு இன்னும் அதிகமாக கொடுக்குறது பின்னால் யோசனை பண்ணலாம். சரி, ரொம்ப நன்றிங்க.